Hi guys, welcome to channel Crickos in Tamil. So, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நார்மலாவே சம்மர் அப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் IPL டைம். ஸோ SRH and KKR அந்த ரெண்டு டீமோட ப்ரிவியூ வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி நிறைய வந்து கிரிக்கெட்டிங் ஆக்ஷன் இருக்குது. ஸோ IPL முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு T20 வருது, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டோர்னமெண்ட், ICC டோர்னமெண்ட். ஸோ T20 ஆக்ஷன் நிறைய லைன்ட் அப். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து WPL போயிட்டுருக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் இன்டர்நேஷ்னல் கேலண்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியா அண்ட் இங்கிலாந்து சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே இந்தியா வந்து 4-1 வின் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் பேஸ்பால் த்ரெட்டை தாண்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து சீரீஸுமே வந்து ரொம்ப நாளாகவே போயிட்டுருக்கு. ஸோ இப்போ இந்த ஒரு வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம முதலே சொன்ன மாதிரி SRH and KKR வச்சு டீம் ப்ரிவியூ ஃபார் IPL 2024 ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சதர்ன் பார்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ SRH, ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நான் முதல்ல ஏன் இந்த ரெண்டு டீம் இனிஷியலாக எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். ஏன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா SRH and KKR ரெண்டு டீமுமே பார்த்தோன்னா ஒரு மாதிரி சிமிலர்லி பில்ட் டீம்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு மாதிரி ஒரு ப்ரீவியஸ் சீசன்ஸில் பார்த்தோன்னா அந்தளவுக்கு செட்டில் ஆகாத ஒரு டீம், பட் இந்த சீசன் வந்து கொஞ்சம் ஒரு மைனர் சேஞ்சஸ்னால பார்த்தீங்கன்னா நல்லாவே செட்டில் ஆகிருக்கு. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸில் வந்து கௌதம் கம்பீர் திரும்ப வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி அவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் என் ஒப்பீனியன். ஆப்வியஸ்லி மென்டராக வந்திருக்காரு, பட் என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டாக்டிஷியன். ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் SRHை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ், ஸோ பேட் கமின்ஸ் வந்து கேப்டனாக போட்டிருக்காங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவர் வந்து 2023 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கேப்டன். ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் சரி, ஒரு லீக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய அளவில் வந்து மெயினான T20 கேப்டன்சி அவர் பண்ணதில்லை. பட் இருந்தாலும் எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஒரு கான்ஃபிடன்ஸ், அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு அவர் வந்து வந்த சக்ஸஸில் வந்த கான்ஃபிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாகவே IPL மாதிரி ஒரு டோர்னமெண்ட் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு தோணுது. ஏன்னா WTCயில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வின் பண்ணார். அதே இந்தியா மாதிரி ஆப்போசிஷன் கெஸ்ட்டாக வின் பண்ணாங்க இங்கிலாண்டை போய்ட்டு ஒரு நியூட்ரல் வென்யூவில். ஆப்வியஸ்லி வேர்ல்டு கப்பில் என்னாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவை தோக்கடிச்சாங்க ஃபைனல்ஸில். ஸோ கண்டிப்பாக வந்து அவர் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருப்பார். நல்ல ஒரு நல்ல டைம் அவரை பொறுத்த வரைக்கும் 2023. ஸோ கண்டிப்பாக 2024 அதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாரு. அண்ட் இந்த ஒரு டீம் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ நல்ல ஒரு ஸ்டேபிள் லீடர் வந்துட்டாங்க சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். பட் அவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா ஃபாரின் காம்பினேஷன். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என் ஒப்பீனியனில் பெஸ்ட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 8 ஃபாரினர்ஸ், ஒரு பெஸ்ட் ஃபாரினர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பாக சன்ரைசர்ஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா வித் த லைக்ஸ் ஆஃப் டிராவிஸ் ஹெட், பேட் கமின்ஸ், எய்டன் மார்க்ரம், உங்களுக்கு வந்து வனிது அசரங்கா, ஃபசலக் ஃபரூக்கி, மார்க்கோ யான்சன், ஸோ கிளென் ஃபிலிப்ஸ், ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ், நிறைய ஃபாரினர்ஸ் மீனிங் ஒரு நல்ல ஃபாரினர்ஸ். நீங்கள் ஒரு 4 ஃபாரினர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டீம் கண்டிப்பாகவே என்னை பொறுத்த வரைக்கும் சன்ரைஸ் ஹைதராபாத் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க சன்ரைஸ் ஹைதராபாத் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அட் த டாப் மயங்க் அகர்வால் அண்ட் அபிஷேக் சர்மா ஆடுவாங்க. இனிஷியல் கேம்ஸில் எனக்கு தெரிஞ்சு டிராவிஸ் ஹெட் பார்த்தீங்கன்னா ஆடுவார் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த டீம் காம்பினேஷன் பியூர்லி பிகாஸ் ஆஃப் த டீம் காம்பினேஷன் நான் சொல்கிறேன். நம்பர் 3 ராகுல் திரிபாட்டி ஆடுவார். நம்பர் 4 எய்டன் மார்க்ரம். நம்பர் 5 ஹென்ரிக் கிளாசன் ஆடுவார். ஸோ இது அவங்க டாப் 5 நல்லாவே ஷார்ட் ஆயிருக்கேன் ஒப்பீனியனில். ஸோ இந்த கடைசி இந்த டாப் 5 பற்றி பேசிட்டோம். ஸோ கடைசி 6 பிளேயர்ஸ், அதாவது பாட்டம் 6 பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்து எந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் போவாங்கன்னா மேலே 5 பேட்டர்ஸ் அவங்களுக்கு நல்லாவே செட். ஹென்ரிக் கிளாசன் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ணிடுவார். ஸோ அந்த ஒரு விக்கெட் கீப்பருமே பார்த்தீங்கன்னா டாப் 5லே கவர் ஆகிடுது. ஸோ இந்த 6 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே நட்ராஜன் அண்ட் புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சர்டன் இந்த பிளேயிங் 11. எனக்கு என்ன தோணுதுன்னா இப்போ வந்து ஒரு ஸ்பின் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ், ஒரு சேப்பாக்கில் இல்லை அதர் சென்னையில், லக்னோவில், இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு டெல்லி மாதிரி விக்கெட்ஸில் ஆடுறாங்கன்னா கண்டிப்பாக வனிந்து அசரங்க ஆடுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு என்ன தோணுதுன்னா மார்க்கோ யான்சன் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி அவங்களுக்கு பேட் கமின்ஸ் ஆடிடுவார். ஸோ தே கேன் பிளே ஷாபாஸ் அஹமத். ஸோ ஷாபாஸ் அஹமத் உள்ளே வந்தது அப்படின்றது வந்து என் ஒப்பீனியனாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய அசட்டாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய வந்து அந்த பாயிண்ட்டை பற்றி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நம்ம பேசுறது இல்லை. பட் ஷாபாஸ் அஹமத் மாதிரி ஒருத்தர் வந்து SRHக்கு வந்தது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்களுக்கு வந்து அது பெனிஃபிட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு டீம், ஒரு அப்துல் சமத் மாதிரி ஒருத்தர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அட் நம்பர் 7 ஆடுறீங்க அப்படின்னாலே அந்த டீம் பார்த்தீங்கன்னா என் ஒப்பீனியனில் பர்ஃபெக்ட்லி செட்டாக இருக்கும். ஸோ பட் என்னன்னு பார்த்தோன்னா
இந்த டீம் வந்து 2 எக்ஸ்ட்ரீம் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னா ரொம்பவே பயங்கரமான ஒரு ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க என்னோட ஒப்பீனியனில். பட் சப்போசிட்லி அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் ஒர்க் ஆகலை அப்படின்னா தே மைட் அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு சீசன் போகாமல் கூட இருக்கலாம். ஸோ என் ஒப்பீனியன் என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஒரு 11 அவங்களுக்கு இருக்கிற காம்பினேஷன்ஸ் ஃபாரின் காம்பினேஷனை வந்து பர்ஃபெக்டாக அவங்க செட் பண்ணி ஆடினாங்க. இந்தியன் கோர் பார்த்தீங்கன்னா ப்ரிட்டி மச் நல்லாவே இருக்குது. ஸோ எவ்வளோ தேவையோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்டிப்பாகவே நல்லா இருக்குது. ஸோ என்னோட ஒப்பீனியனில் வந்து ஃபாரின் காம்பினேஷன் செட் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் வந்து இந்த சீசன் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னோட ஒப்பீனியனில் சன்ரைஸ் ஹைதராபாத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்ஆர்ஹெச் ஃபேன்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் செட் ஆகணும் அண்ட் டீம் வந்து நல்லாவே கொண்டு போகணும் அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு சீசனை பொறுத்த வரைக்கும் பேட் கமின்ஸ்ன்ற அந்த ஒரு ஸ்டேபிளான ப்ரூவன் லீடர் இருக்கார். டேவிட் வார்னருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒப்பீனியனில் ஒரு ரொம்ப ஒரு ஸ்டேபிளான லீடர் ஒரு கேன் வில்லியம்சன் வந்து ஒரு மாதிரி ஒரு ஸ்டேபிளாக இருந்தார். பட் ஆஃப்டர் தட் அவங்களுக்கு கொஞ்சம் அந்த கேப்டன்சி இஷ்யூஸ் இருந்திருக்கு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதான் கைஸ் எஸ்ஆர்ஹெச்சோட டீம் ரிவ்யூ. மோர் இம்பார்ட்டன்ட்லி ஸோ ஒரு வேர்டிக் கொடுக்கணும்னா காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டு பீட் திஸ் சீசன் இன் மை ஒப்பீனியன். ஸோ கெட்டிங் டு தி நெக்ஸ்ட் டீம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்களுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு சிமிலரான சைடு தான். ஏன்னா இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் ஹாஸ் கம் இன். ஸோ ஆஸ் அ மென்டர் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்பவே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணுவார். நம்ம பார்த்துருக்கோம் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸில் பார்த்தோன்னா ஒரு சூப்பர் சைடை பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து செட் பண்ணிவிட்டு வந்திருக்காரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தோம்னா ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணுறதுல கௌதம் கம்பீர் மாதிரி ஒரு மென்டர் வந்து கண்டிப்பாகவே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கிடையாது அவர் மாதிரி. ஸோ கண்டிப்பாக வந்து என்னோட ஒப்பீனியனில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அந்த ஒரு விஷயம் வந்து பெரிய ஒரு அசட்டாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கெட்டிங் ஸ்ட்ரைட் இன் டு த ப்ரொசீடிங்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் கேகேஆருக்குமே வந்து நாம் வந்து எஸ்ஆர்ஹெச் சொன்ன மாதிரி தான் அவங்க ஃபர்ஸ்ட் 11 அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் 11ன்றது அவங்க வந்து ஒரு ரொம்பவே லீத்தலான சைடாக அமையலாம். அவங்களோட காம்பினேஷன் செட் ஆகிடுச்சுன்னா அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா பீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் பார்த்தோன்னா ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டியூ டு இன்ஜுரி ஆட முடியல. நிதிஷ் ராணா கேப்டன் பண்ணிது. பட் இந்த சீசன் திரும்ப ஸ்ரேயஸ் ஐயர் அவங்களோட கேப்டன் வராருல்ல. ஸோ வேர்ல்ட் கப்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடினார் இந்தியாவுக்கு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர்னால அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக அமையும். அவங்களுக்கு நிறைய நல்லதாக அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கெட்டிங் இன் டு த சைட் ஸ்ட்ரைட் அவே வெங்கடேஷ் ஐயர் கண்டிப்பாகவே அட் த டாப் ஆடுவார் அலாங் வித் ரஹமத்துல்லா குர்பாஸ். நான் ஃபஸ்ட்டு எப்படி ஆக்சுவலாக ஒரு 11 யோசிச்சிருந்தேன்னா இன்கேஸ் ஜேசன் ராய் ஆடுவார்ன்ற கேஸில் பட் டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் அவர் பார்த்தீங்கன்னா ஆட மாட்டார் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ 11 எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா ரஹமத்துல்லா குர்பாஸ் ஓப்பன் பண்ணுவார் அலாங் வித் மேபி வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா இப்போ அவங்க கோனார் ஸ்ரீகர் பரத் வந்து அட் த டாப் ஆடணும் அப்படின்ற தேவை பெருசாக இருக்காது. ஏன்னா குர்பாஸ் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப் பண்ணிடுவார். ஏன்னா அந்த விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஸ்லாட் வந்து ரொம்பவே ஓவர் த இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி ஃபேஸ் பண்ணியிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இதில். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்பர் 3ல் உங்களுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் கேப்டன் வந்துடுவார். நம்பர் 4 நிதிஷ் ராணா. நம்பர் 5 ரிங்கு சிங். ஸோ பயங்கர சாலிடான ஒரு இந்தியன் கோர் இருக்குது அவங்க ஒரு டாப் ஆர்டர் டாப் டு மிடில் ஆர்டரில். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா டாப் 5ல் செம்ம இந்தியன் கோர் நான் சொன்ன மாதிரி. அண்ட் நம்பர் 6ல் உங்களுக்கு ஆண்ட்ரே ரசல். நம்பர் 7 சுனில் நரைன். அண்ட் அந்த 4 bowlers ஐ மீன் ரொம்பவே நல்லாவே இருக்கு அவங்களுக்கு. மிச்சல் ஸ்டார்க் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஆல் அவுட் போய் வாங்கினாங்க காஸ்ட்லியஸ்ட் எவர் பை ஆக்ஷனில். ஸோ நம்பர் 8ல் உங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க். நம்பர் 9 வருண் சக்கரவர்த்தி. 10ல் வந்து சுயாஷ் சர்மா. அண்ட் மேபி நம்பர் 11ல் ஐதர் ஆஃப் ஹர்ஷித் ராணா ஒரு வைபவ் ஆட சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 11 அப்படின்றப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிசோர்ஸஸ் அப்படின்றது வந்து இருக்கிற ரிசோர்ஸ் வந்து வச்சு பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி ஒரு 11 ஆட முடியும். ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா அவங்களோட ஸ்பின்னுமே நல்லா செட்டாக இருக்குது. ஃபாஸ்ட் bowling பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராமிஸ் காமிச்சிருந்தாங்க ஹர்ஷித் ராணா அண்ட் வைபவ் இன் பாஸ்ட் சீசன் அலாங் வித் மிச்சல் ஸ்டார்க். அவங்களுக்கு மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஆண்ட்ரே ரசல் பார்த்தீங்கன்னா 14 கேம்ஸ் ஆடிட்டாங்க இந்த அவங்களோட 2 ஃபாரினர்ஸ் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு செம பிளாக் பஸ்டர் சீசன் அமையும். பட் அவங்களுக்கு என்ன ஒரு சின்ன இஷ்யூவாக இருக்கும்னா இஃப் தே கேனாட் பிளே தட் ஃபர்ஸ்ட் 11 அவங்களுக்கு இஷ்யூஸ் அமைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே தான் நான் முதலே சொன்ன மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 11 அண்ட் காம்பினேஷன்ஸ் அவங்க 2 டீமுக்குமே நம்ம டிஸ்கஸ் பண்ண 2 டீமுக்குமே எஸ்ஆர்ஹெச் அண்ட் கேகேஆர் இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஃபர்ஸ்ட் 11 அப்படின்றது வந்து இந்த காம்பினேஷன் செட் ஆயிடுச்சுன்னா பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பார்ப்பாங்க இந்த சீசன் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ கைஸ் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் இந்த டீமோட ப்ரிவ்யூ.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஒப்பீனியனுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.